ஸ்ரீ ஜானகி விஜயம் என்கின்ற இந்த மகாகாவியம் ஸ்ரீ ராம சபையில ஆரம்பிக்கிறது. ராமராஜ்யம் நடக்கிறது, அற்புதமா நடக்கிறது. ராமராஜ்யம் என்று ஆரம்பித்தால் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். சுருக்கமா சொல்லணும் என்றால், மேகோ யதா விருஷள நீச்ச கிராத கூண வீதிஷு சாபி பரிவர்ஷதி பேதபாவம் त्यक्त्वा तथा रघुपति कुरुते महात्मा स्वच्छंदमेव करुणाम् अवरे जनेबी. மேகம் எல்லா இடத்துலையும் மழை பொழியிறது. இவாளுக்கு தான் மழை, இவாளுக்கு மழை இல்லை என்று இல்லாதபடிக்கு, அதே மாதிரியே ராமச்சந்திர பிரபுவனுடைய கருணை என்கிறது எல்லா விதமான ஜனங்கள், எல்லா தரப்பு ஜனங்களையும் போய் சேருகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிறது தான் இங்கு ராமராஜ்யம். ரகுவீரனை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக ரிஷி முனிவர்கள்லாம் கிளம்பி வரா நானா திக்குகள்லேருந்து. அவள்லாம் மகா தபஸ்விகள். அந்த தபஸ்விகள்லாம் தபசனுடைய பலனை தரிசனம் பண்றதுக்காக வருகிறார்கள் என்று கிரந்தகாரர் சொல்லுகிறார். द्रष्टुं समाययुरनन्त तपोबलाढ्याः साक्षात् तपः फलमिव प्रभवो मुनीन्द्राः. அப்பேற்பட்ட ரிஷி முனிவர்கள் தன்னை நோக்கி வரத பார்த்த ராமச்சந்திர பிரபு எல்லாரையும் சுவாகதம் பண்ணி வரவேற்று அவர்களுக்கு பாத்தியம், அர்க்கியம், ஆசனம், ஆச்சமனியம் எல்லாவற்றையும் அளித்து மதுரமான வச்சனங்களை பேசுகிறார். दृष्ट्वा जना जलधरं च यथा निदागे दीना यथा निधिवरं स्वगृहे विलोक्य अभ्यागतं स्वपितरं च सुता विदेशात् युष्मानहं सदसि वीक्ष्य तथास्मि हृष्टः. வெயில் காலத்துல நல்ல மேகம் வரும் பொழுது மழையில்லா சீமையில ஜனங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ. ஏழைகள் அவர்களுடைய வீட்டுல புதையலை பார்த்துட்டு எப்படி சந்தோஷப்படுவார்களோ. ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி வரக்கூடிய தகப்பனாரை பார்த்துட்டு குழந்தைகள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுமோ, அது மாதிரியா உங்க எல்லாருடைய தரிசனத்தினாலையும் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ராமர் சொல்லுகிறார். தாசோஸ்மி வஸ்ஸ கருணம் பவதாம் ஹிதம் யத் கர்த்தவ்யமத்ய सुनिवेदयत आशुतन्मे बाल्येऽपि कौशिककरे विनिदाययन्मां तातो भवज्जगति पुत्रवतां वरिष्ठः. அடியேன் எப்பொழுதுமே ரிஷி முனிவர்களுடைய தாசன். அடியனுக்கு கர்த்தவியம் என்ன என்கிறதை இப்பொழுதே சொல்லுங்கள். சிறு வயசுலேருந்தே அடியனுடைய பழக்கம் உங்களுக்கு கிங்கரனாக இருக்கிறது தான். எங்க அப்பா அப்படித்தான் கத்துக் கொடுத்தார். எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கும் பொழுதே விஸ்வாமித்ர மகர்ஷியோட என்ன அனுப்பி ரிஷி கைங்கரியத்துல வச்சு என்ன சபலமாக்கினார். புத்திரவதாம் வரிஷ்டனாக ஆனார். அதனால எது செய்யணும்னாலும் செய்யறேன், காத்துட்டு இருக்கேன்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சொல்ல, அப்பேற்பட்ட மதுரமான வார்த்தைகளை அனுபவித்தார்கள் ரிஷி முனிவர்கள். அதன் பிறகு மேல மகர்ஷிகள் சொல்றார், அபியர்த்தனீயமிஹ கிஞ்சிதபி பிரபோ நஹாய நாஸ்த்யேவ ராம தவ தர்சனமந்தரேண பூர்ணம் மிருணாள தவளம் ரசிகாஹ சசாங்கம் இச்சந்தி கேவலமலம் நயனோத்சவாய. பிரார்த்தனைக்கு ஒண்ணும் இல்லப்பா ராமா, உங்களுடைய தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். கவிகள், ரசிகர்கள்லாம் பௌர்ணமிக்காக காத்துட்டு இருப்பா, பௌர்ணமி சந்திரனை அனுபவிப்பா. அது சந்திரன்கிட்டேந்து வேற ஒரு லாபத்தை தேடிக்கிறதுக்காக இல்லை. பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பார்க்கறதே அனுபவம் தான், ஆனந்தம் தான். அப்படி என்ன இருக்கு ராமர் இடத்துலன்னு நமக்கு தெரியாது. ஸ்நேகஸ்தொயி பிரியதமே விஜிதாத்மநாம்னஹா சந்தியக்தே புத்ரே சகளத்ரே சுகளத்ர தனாலயானாம்
அப்பியஸ்தி சுந்தரா திருட கலு தத்ரே ஹேதும் ப்ரூஹி துவமேவ ரகுநாத முனீஸ்வராணாம். பிரியத்தமனான உன்னிடத்துல எங்க எல்லாருக்கும் அசாத்தியமான ஸ்நேகம், அதீதமான ஸ்நேகம், பிரேம. எங்களுக்கு ராகம் அப்படிங்கிறது, ஆசக்திங்கிறது பிள்ளைகள், பந்துக்கள், தனம் முதலியவைகள் கூட கிடையாது. ஜிதேந்திரியர்கள் நாங்கள். ஆனால் சுந்தரா, ராகவா, உன்னிடத்திலேயோ ஸ்நேகம் ரொம்ப திருடமா இருக்கு. எல்லா இடத்துலையும் உள்ள ஆசக்தியை விட்டாச்சு, எல்லா இடத்துலையும் உள்ள ஆசாபாசத்தை விட்டாச்சு. ராமா, ஓன்ட்ட உள்ள ஆசாபாசத்தை மட்டும் விடவே முடியல. அதுக்கு நீதான் காரணம் சொல்லணும். மாதா பிதா ச தயிதா சஹஜா சகாயா சர்வே பிதே ரகுபதே சத்ருஷா பவந்தி நாஸ்சரியமே தத் அகிலாமர கீத கீர்த்தே சத்ருஷ்சதே சத்ருஷயேவ விபோ பபூவே. அம்மா, அப்பா, மனைவி எல்லாருமே உனக்கு ஏத்தவா. உன் பெருமையே என்னென்ன, கல்யாணாபிஜனஹா என்கிறது தான். கல்யாண அபிஜனம், மங்களமான அபிஜனம் உடையவர் நீர். ராமருக்கு ஏத்த அம்மா கௌசல்யா அம்மா, ராமருக்கு ஏத்த அப்பா தசரத சக்கரவர்த்தி, ராமருக்கு ஏத்த மனைவி சீதம்மா, ராமருக்கு ஏத்த சகா குஹன், ராமருக்கு ஏத்த சகா சுக்ரீவன், ராமருக்கு ஏத்த பிராதாக்கள் பரத லக்ஷ்மண சத்ருக்னாள் என்று இவ்வளவு இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ராமருக்கு ஏத்த சத்ரு ராவணன். நாஸ்சரியமே தது. இவ்வாறு இந்த முனிவர்கள் சொல்லுகிறார்கள். ஜேதும் தொமிச்சசி விபோ நஹி காம்திஷீகம் நாளர்க்கமிச்சதி மிருகேந்திரவரஹா விஜேதும் ராத்ரிஞ்சரேஸ்வர வதேன யசோ ஹி லப்தம் சிம்மஸ்ய சிம்ம விஜயே கலு கீர்த்தி லாபஹா. ஒரு கோழைய ஜெயிக்கணும்னு நீர் நினைப்பீரோ? ஒரு நாயை ஜெயிக்கிறதுனால சிம்மத்துக்கு பெருமை இல்லை. சிம்மத்துக்கு சிம்மத்தை ஜெயிக்கிறதுனாலதான் பெருமை. அது மாதிரி ராவண சம்ஹாரத்தினால உமக்கு ஈடு இணையற்ற புகழ் வந்து சேர்ந்தது என்று வந்திருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் சொல்லிட்டு, இந்த ராவணன் எவ்வளவு பிரபாவசாலி, எவ்வளவு பராக்கிரமசாலி என்கிறத விஸ்தாரமாக சொல்லுகிறார்கள். சனகாதி மகர்ஷிகளுடைய சாபத்தினால ஜெய விஜயர்கள் ராவண கும்பகர்ணர்களாக பிறக்கிறார்கள். பலத்தினால செருக்குற்றவர்களாக அலையிறார்கள். அவளுக்குள்ள ஜேஷ்டன் ராவணன். அவன் குபேரனை ஜெயிச்சு லங்கையை ஆட்சி புரிந்து வருகிறான். தனம், தானியம், புஷ்பக விமானம் எல்லாம் குபேரன் இடத்திலேருந்து பெற்றான். பக்தியினால சிவபெருமானை சந்தோஷப்படுத்தினான். தனக்கு ஈடான பிரபாவசாலியே உலகத்துல கிடையாதுன்னு நினைக்கிறான். வாசல்ல நந்திகேஸ்வரர் நிற்கிறார் கைலாசத்துல. அவரை பார்த்து சி குரங்கே என்று பரிகாசம் பண்ணான். நந்திகேஸ்வரர் சபிச்சார். வானரம்னு என்ன சொல்றடா, வானரத்தினாலதான் உனக்கு சாவு என்று சொல்லுகிறார். உடனே ஆத்திரப்பட்டு கைலாசமலையை தூக்கினான். அப்பதான் ஒரு பிரணய கோபம், ஒரு பிரணய கலகம் பார்வதி தேவி பரமேஸ்வரனோட பண்ணிட்டு இருக்கா. நான் ஒத்தி இங்க அர்த்தாங்கினியா இருக்கும் பொழுது கங்கையை தலையில வச்சுட்டு இருக்கேளே அப்படின்னு, கங்கையை தலைக்கு மேல வச்சுன்னு கொண்டாடுறேளே எப்படி அப்படின்னு விமுகமா இருந்தா பார்வதி. திடீர்னு மலை ஆட ஆரம்பிச்ச உடனே பரமேஸ்வரனை ஆலிங்கனம் பண்ணி விட்டார். அதனால பிரசன்னமான சிவபெருமான் தன்னையும் பார்வதி தேவியும் சேர்த்து வச்சான் இல்லையா ராவணன். அதனால பிரசன்னமான சிவபெருமான் அந்த லங்கேஸ்வரனுக்கு முதல்ல ராவணனுடைய செருக்க ஒடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சரணாரவிந்தத்தினால மலையை அமுக்கிவிட்டார். உள்ள நன்னா மாட்டின்டான், காரைபுரேன்னு கத்தினான். அப்புறம் ஸ்துதி பண்ணான் பரமேஸ்வரனை. அப்போ சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுத்தார். வரம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அவனை பார்த்து மேலும் மம சதா சரணம் பஜேதி, எப்பொழுதும் என்ன சரணம் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு, கொடுத்த வரத்தை வச்சுன்னு எல்லாரையும் ஹிம்சை பண்ண போறானேங்கிறதுக்காக.
சிவசிவான்னு சொல்லிட்டு இருந்தானா சமாதானமா இருப்பான். ரெண்டாவது அவர் சொன்னதை அவன் முடிச்சுக்கல, கொடுத்த வரத்தை வச்சுட்டு ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுட்டான். மந்தோதரியும் மயசுதாம் உபயம்ய தஸ்யாம். மந்தோதரிய கல்யாணம் பண்ணிருந்தான். மேகநாதன்கிற குழந்தை பிறந்தது. அதன் பிறகு அந்த மேகநாதன்கிற குழந்தை இந்திரனையே ஜெயிச்சு அரெஸ்ட் பண்ணதுனால அவனுக்கு இந்திரஜித்து என்கிற பெயர் வந்தது. மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல ஜெயிக்கலான்னு போய் மகாபலியினுடைய துவாரபாலகனான இருக்கக்கூடிய பகவான் நாராயணனால ஜெயிக்கப்பட்டவனாக ஆனான் ராவணன். மகாவிஷ்ணுனுடைய சக்கரம் தாங்க முடியாத ஓடி வந்தான். அதே மாதிரி கார்த்தவீரியார்ஜுனன் இடத்துல தோத்து போனவனாக ஆனான். வாலியின் இடத்துல தோத்து போனவனாக ஆனான். இருந்தாலும் வாலியால மதிக்கப்பட்டவனா ஊருக்கு திரும்பி வந்தான். யார் யாரெல்லாம் தன்னை விட பலசாலிகளோ அவள்கிட்டலாம் கொஞ்சம் அப்படி வழிஞ்சு சக்கியம் வச்சுப்பான். யார் யாரெல்லாம் தனக்கு கீழ்பட்டவாளோ அவளெல்லாம் நசுக்குவான். இப்பேற்பட்ட தன்மை உடையவனாக லங்கையில இருந்துட்டு இருக்கிறான். மகாவிஷ்ணுவை ஜெயிக்கணும்னு பல்வேறு இடங்களை தேடி பார்த்தான். மகாவிஷ்ணு தன்னுடைய தம்பியினுடைய ஹிருதயத்திலேயே இருக்கிறார் என்கிறதா அவன் புரிஞ்சுக்கல. பலவேறு விதமான யஜ்யங்களை அவன் செய்வான், ஆனால் மற்றவாளோட யஜ்யங்கள் எல்லாம் கெடுப்பான். பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள்லாம் கூட இவனுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு அசமர்த்தர்களாகவே இருந்தார்கள். அப்பேற்பட்ட தேஜஸ், அப்பேற்பட்ட தபசு உடையவனாக இவன் இருந்தான். பொதுவாகவே மகாபலசாலிகள்கிட்ட மோதி தோத்தாலும் அது பெருமைதான். அந்த ரீதியா ராவணன் கார்த்தவீரியன் இடத்துலையோ வாலியின் இடத்துலையோ அல்லது ராமபிரான் இடத்துலையோ தோத்து போனது அப்படிங்கிறது ராவணனுக்கு பெருமையாகவே அமைஞ்சது. சில சாபங்கள்லாம் கூட கிடைச்சது ராவணனுக்கு. அனரண்யன் என்கின்ற ராஜா மூலமாக கோவிந்த சரணாரவிந்தத்திலேயே லயிச்சு போன வேதவதியினுடைய சாபம், பிரம்மதேவனுடைய சாபம் முதலிய சாபங்கள்லாம் இருந்தது ராவணனுக்கு. சாட்சாத்து சீதம்மாவை ஸ்பரிசிச்சும் கூட அவன் தலை வெடிக்கல அப்படின்னா அவனுடைய தேஜஸ், அவனுடைய தபசுங்கிறது எப்பேற்பட்டதா இருக்கணும் என்று ஹனுமானே பார்த்து பிரமிக்கும்படியான அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவன் என்றெல்லாம் இவர்கள் மேல மேல சொல்லிட்டு போறார்கள். சொல்லிட்டு போகும் பொழுது அங்கதான் அந்த சபையில தான் ஹனுமான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஹனுமான், என்னடா அது ராமசபையில இவ்வளவு ராவணனை புகழறாளே அகஸ்தியாதி மகர்ஷிகள்லாம் என்று மனசுல தாபப்பட்டார். ஸ்ரீராகவம் பத விஹாய குணைக சிந்தும் கிந்து பிரசம்சத கலம் கரபூர்வஜம் தம் கோவர்ணயேத் பலிபுஜம் கவிதா ரசக்யः த்யக்த்வா சசாங்கதவளம் புவிராஜஹம்சம். அனந்த கல்யாண குணங்களுக்கு உறைவிடமா இருக்கக்கூடிய கருணா சமுத்திரமா இருக்கக்கூடிய ராமரை விட்டுட்டு நீங்கள்லாம் அதே ராமரோட சபைக்கு இவ்வளவு தூரம் விஸ்தாரமா ராவணனுடைய பெருமைகள்லாம் சொல்றீங்களே. ஜாம் 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 ராஜஹம்சம், பூர்ண சந்திரனுக்கு ஈடான சங்கு, அந்த சங்குக்கு ஈடான ராஜஹம்சம் விளங்கும் பொழுது அந்த ராஜஹம்சத்தை விட்டுவிட்டு காக்காய போய் யாராவது வர்ணிப்பாளா? சுத்வாபி சத்ருகுணமேஷி தோஷமேவ பிராப்னோதி பஷ்ய பவமான சுத பிரகிருஷ்டம் உஷ்ணம் திவாகர கரஸ்ய சரோஜபாத்ரம் ஸ்பர்சம் ஹ்யவாப்ய ச கபீஷ விகாசமேதி. இப்படி ரசிகோத்தமனான ஹனுமானுடைய வாக்கியத்தை கேட்ட அகஸ்தியாதி மகர்ஷிகள்லாம் சொன்னாலாம், ராமனுடைய குணத்தை பார்க்கறதுக்காக தான்ப்பா ராவணன் பெருமையெல்லாம் வர்ணிச்சோம். ராமரிடத்திலேயே ராமனுடைய சத்ருனுடைய பெருமைகள்லாம் விஸ்தாரமா வர்ணிக்க அப்படி வர்ணிச்ச பொழுதிலும் கூட என்னடா ஏன்ட்ட சத்ருனுடைய பெருமையெல்லாம் சொல்றான் என்று ஒரு காலம் ராமருடைய முகம் வாடி போகல. ராமர் பிரசன்னமாவே தான் இருக்கார், பிரசன்னமாவே தான் கேட்டு இருக்கார். எப்படி இருக்கு பாரு இந்த குணம். இந்த குணத்தை பார்க்கணுங்கிற ஆசையில தான் நாங்கள்லாம் ராவணனுடைய அருமை பெருமைகள்லாம் சொன்னோம். சத்தியம்தானே, சூரியன் எவ்வளவு தகிச்சாலும் அந்த சூரியனால தான் தாமரைக்கு விகாசம் ஏற்படுறது என்கிற மாதிரி ராமச்சந்திர பிரபு
அவருடைய சத்துருக்களுடைய பெருமையையும் பொறுமையாக கேட்கக்கூடியவருங்கிற அந்த குணத்தை ரசிக்கிறோம் என்று ரிஷிகள்லாம் சொல்றார். அதை கேட்டு ஹனுமான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மேலும் அகஸ்தியாதி மகர்ஷிகள் எல்லாரையுமே ராமச்சந்திர பிரபு அதிதி சத்காரம் பண்ணி அவர்களுடைய கிரகத்துக்கு அனுப்பினார். அவ ஆசிரமத்துக்கு போய் அங்க ராமகுணங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தார்கள், அனுபவிச்சுட்டு இருந்தார்கள் என்று. ஹனுமான் இதற்கு மேல ஏகாந்த பிரம்மச்சாரியாக அப்படி சஞ்சாரம் பண்றார். மனசுக்குள்ள ஒரு கேதம் இருந்தது ஹனுமானுக்கு. என்னென்ன இவ்வளவு நாளி உட்கார்ந்து ராவணனுடைய வைபவத்தெல்லாம் கேட்கும்படியா ஆச்சு. ஏன்னா அவர் பரம பாகவதோத்தமர். மறந்தும் ஒரு அதாவது துஷ்டன் அசத்துங்கிறதெல்லாம் விடுங்கோ, வேற ஒரு நரனுடைய ஸ்துதியை கூட கேட்க மாட்டார் அவர். நரம் வரைக்கும் போக வேண்டாம், வேற ஒரு தெய்வத்தினுடைய ஸ்துதியை கூட கேட்பாரா அப்படிங்கிறது, அப்படி ஒரு இது உடையவர் அவர். நிஷ்ட பரமைகாந்தியம் உடையவர். அப்படி இருக்கிறவர் இங்கே உட்கார்ந்து இவ்வளோ நாழி ராவண வைபவங்கள்லாம் கேட்கும்படியா ஆச்சே அப்படின்னு மனசுல ஒரு தாபம். அதனால அவர் மனசுல இப்போ என்னென்ன, யாராவது ராமகானம் நம்ம ராமனுடைய பெருமைகளை சொல்ல மாட்டாளா? ராவணன் பெருமையை சொல்றதுக்கா இவ்வளோ ரிஷிகள் வந்தாளே, ராமருடைய பெருமையை சொல்றதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாளா, யாராவது இருக்க மாட்டாளான்னு இப்படி ஏகாந்தமா காட்டுல சஞ்சாரம் பண்றார். அப்படி காட்டுல சஞ்சாரம் பண்ணும் பொழுதே மலைய மாருதம் வீசித்து, இது என்ன அப்படின்னு அந்த மலைய மாருதத்தோட கூட கானம் கேட்கறது. அந்த கானம் என்னன்னு பார்க்கிறார். பார்த்தா ராம விஷயமான கானமா இருக்கு. பேரானந்தப்பட்டார். ராம விஷயமா யாரோ கானம் பண்றார் என்று அப்படியே அந்த கானத்தை நோக்கி நோக்கி வந்து கடைசியா குடிச்சிட்டார். வால்மீகி ஆசிரமம். வால்மீகி ஆசிரமத்துல மேனி சிலிர்த்து ஆனந்த பாஷ்பம் விட்டு ஹனுமான் பிரவேசிச்சாரோ இல்லையோ, ஆனந்தப்பட்ட வால்மீகி முனிவர் எழுந்துண்டு ஹனுமானுக்கு அர்க்கியம் பாத்தியெல்லாம் கொடுத்து விசேஷமா அதிதி சத்காரம் பண்ணி ஒரு மனை போட்டு ஹனுமானை உட்காத்தி வச்சுட்டார். சம்முன்னு அந்த மனையில ஹனுமான் உட்காந்துருக்கார். குசும ரச சுகந்தஹாய ஷட்பதம் கர்ஷதீவே ஸ்வயமிக தவ வாணி மாருதிம் மாம் சகர்ஷே ரகுபதி குணலீலா ஸ்வாதனேன பிரமத்தம் மதுபமிவ முனே ஜானீஹி மாம் ராமபக்தம். புஷ்பம் தானா வண்ட இழுக்கும். புஷ்பத்துல இந்த புஷ்பத்துல தேன் இருக்கு என்று சொல்லி ஒன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. வண்டுகளுக்கு பத்திரிக்கை படிக்கிறதுக்கும் தெரியாது, மாஸ் மீடியா பார்க்கவும் தெரியாது, சோசியல் மீடியாவும் கிடையாது வண்டுக்கெல்லாம். அதனால இந்த தேன் ரொம்ப வசதி. அதுவும் இது ரெட் ரோஸோட தேன். அது மாதிரிலாம் போடுறா இல்லையா, அது மாதிரிலாம் உண்டான்னு தெரியல. எல்லா தேனும் உண்டு தானே. ரெட் ரோஸோட தேன்னா ரொம்ப விசேஷம். அது மாதிரிலாம் போடுவா. அந்த அப்படிலாம் இதுவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம யதார்த்தமா என்னவோ அது. அட்வர்டைஸ்மெண்ட்னாலே பொய்ன்னு அர்த்தம். பொதுவாக யதார்த்தம். இந்த வண்டுகள் மிருகபட்சிகள்லாம் இந்த இது மாதிரியான பொய்யிலேருந்து தப்பிச்ச இது ஜீவராசிகள். அவளுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அதுல என்ன ஆறுது அப்படின்னு இந்த வண்டு தானா வரும். தேனை தேடிட்டு தானா எப்படி வரதோ அது மாதிரியா இந்த ராம குணம் இங்க கேட்கறதேன்னா உடனே ஓடி நானே வந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு ராமபக்தன், அப்படிதான் வருவேன். ராமாயண சத்சங்கம் எங்க நடக்கிறதோ அங்க தானா ராமபக்தர்கள்லாம் விடுப்பான். தேடின்னு வந்துருவா. அதுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லாதபடிக்கு. அங்க ஏன் போல அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு ஏன் போல சார், பத்திரிகையே கொடுக்கல சார் அப்படின்னு அவசியம் சொல்லணும். பத்திரிகை கொடுத்தாதான் போகணும் கல்யாணத்துக்கு, இல்லாட்டா அவமானப்பட்டு திரும்ப வேண்டிதான். அங்க ராமாயணம் நடக்கிறது, ஏன் நீங்க வரல அப்படின்னு கூப்பிடல, பத்திரிகை கொடுக்கல அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா. ராமாயணம் நடக்கிறது அப்படின்னா ராமபக்தாளுக்கு தானா அங்க ஒரு ஆகர்ஷணம் தானே ஓடிவிடுவான். போய் கதை கேட்கணும் அப்படின்னு ஓடிவிடுவோம். அது மாதிரியா ஓடி வந்தேன். தசமுக சரிதம் தத் புரோச்சுரார்யாஹ முனீந்திராஹ
சதசி ரகுவரஸ்ய ஆகர்ண்யே கின்னோ நிதாந்தம் தசரத சுதகாதான் தாபயிஷ்யாமி சீக்கிரம் கமபி கவிம் இதீஹ அபியாகதோஹம் யகஸ்மாத். ராவண சரித்திரம் சொன்னார்கள் மகர்ஷிகள்லாம் ராம சபையில. அதை கேட்டு மனசு வருந்தி இருந்தேன். யாரையாவது ராமகானம் பண்ண வைக்கணும் என்று அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படி மனசுல ராமகானம் பண்றவா யாராவது இருக்க மாட்டாளா அப்படின்னு நான் தேடிண்டு அலையும் பொழுது இப்படி ஒரு வால்மீகி முனிவர் ராமகானத்தை தயார் பண்ணி சிஷ்யாளுக்கெல்லாம் கத்து கொடுத்துருக்காரே, சிஷ்யாள்லாம் சொல்லிட்டு இருக்காளே. சுரபிரிவச்ச மார்கே துக்தகாமேன லப்தா நிதிரிவ வசுகாமேன ஸ்வகேஹாங்கணே ச சுரதருரிவ கர்மாக்லாந்த தேகேன திருஷ்டः ரகுபதி குணகாதா சம்ஸ்ருதா இயம் மயா பீகி. பால் கறக்கணும் மாடு கிடைக்குமான்னு தேடுறவனுக்கு காமதேனு தான். அது மாதிரி எங்கேயாவது பைசா கிடைக்குமா அப்படின்னு 4 இடத்துல பிச்சை எடுத்து அலையும் பொழுது சுரங்கம் தன்னாத்திலேயே நின்றுதான். சுரதருரிவ வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே, கொஞ்ச நாய் ஒதுங்கலாமே, நிழல் கிடைக்குமா, ஏதாவது மரம் இருந்தா தேவையேன்னு நினைக்கும் பொழுது கல்பக விருட்சம் ஒண்ணுதான். அது மாதிரி ராம கதை யாராவது பாடுவாளான்னு இப்படி திரியும் பொழுது ஏதோ ஒரு சின்ன குழந்தை வந்து ராமகதையை பாடினா கூட அவ்வளோ ஆனந்தப்படுவேன். அப்படி இருக்கும் பொழுது சாட்சாத் வால்மீகி ராமகதையை இப்படி அருளி செய்திருக்கிறார் என்னும் பொழுது எவ்வளவு கொண்டாடுவேனா. ரகுபதி சதசித்வம் காத்தும் அருகசி அசேஷம் ரசிக ஜனமனோக்யம் காவ்யமே தது முனீந்திர பரமபத சபாயாம் பத்மநாபம் சமட்சம் மதுர லலித பத்யைஹி நாரதஹா காயதீவே. ராமருடைய ரகுநாதனுடைய சதஸ்ல வந்து நீங்க இந்த ராமாயணத்தை கானம் பண்ணணும். ரசிக ஜனங்களுக்கு ரொம்ப மனோக்கியமான காவியம் இது. எப்படி பாடணும் அப்படின்னு நாரத மகர்ஷி எப்படி வைகுண்ட பத்ரியினுடைய சபையில வைகுண்டத்துல கானம் பண்ணி வைகுண்டபதி கேட்கிறாரோ அது மாதிரி ராமச்சந்திர பிரபு இந்த கானத்தை கேட்கணுமே என்று ஹனுமான் சொல்றார். இதை கேட்டு வால்மீகி வினயத்தினால பதில் சொல்றார். சகல குண விசிஷ்டா சார்வபௌமோ மமைதது சுமதுரமபி காவ்யம் காமயேது நைவ நூனம் கவிகுல பரிகீதம் ஸ்வஸ்தவம் சத்குணாட்யாஹ சதசி கலு மகாந்தஹ ஸ்ரோதும் இச்சந்தி நைவே. சகல கல்யாண குண விசிஷ்டனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவருடைய ஸ்துதியாக இருக்கிறதுனால இந்த காவியத்தை கேட்கணும்னு விரும்ப மாட்டார். வால்மீகி சொல்றார். கவிகுல பரிகீதம் ஸ்வஸ்தவம். கவிகள் வந்து எவ்வளவுதான் கானம் பண்ணாலும் மகாபுருஷாலா இருக்கிறவா அந்த ஸ்துதியை கேட்க விரும்ப மாட்டா இல்லையா என்று சொல்றார். உஷசி கமலபந்துகு கூஜிதம் குக்குட்டஸ்ய. சேவல் கூவினாத்தான் சூரிய பகவான் உதிக்கணும்னு இருப்பாராம? அவசியம் இல்லை. சூரியனுக்கு சேவல் கூவனம் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்று வால்மீகி மகர்ஷி சொல்றார். கபிரத கில பானுஹு ஸ்வப்ரகாச பிரசித்தஹ திஜவர கரதத்தம் காமயதி அர்க்யம் ஏவம் ரகுபதிரபி நூனம் தே முனே சூக்திம் ஏதாம் சவினயம் அபிவாஞ்சேத் மா விஷீத இத்யுவாச்ச. 1000 கிரணங்களோட உதிக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு சத் பிராமணம் வேத வித்து கொடுக்கக்கூடிய அர்க்கியத்தை எதிர்பார்க்கிறார் இல்லையா? அது மாதிரி உங்களுடைய இந்த ராமாயணத்தை ராமச்சந்திர பிரபு விரும்புவார் என்று அற்புதமாக ஹனுமான் பதில் சொன்னார் வால்மீகி முனிவரிடத்துல. அத முனிவரதத்தம் காவ்யமேதது கிரஹீத்வா ரஹசி ரகுபதிம் தம் திரஷ்டு காமஹ கபீஷஹ அமிர்த கலசஹஸ்தஹ பக்ஷிராஜஹ யதைஷஹ பிரமுதித ஹிருதயஹ சம்பிராப ராமஸ்ய வேஷ்மே. அந்த ராமாயண கோஷம், வால்மீகி அருளி செய்த ராமாயண கோஷம் புஸ்தகம், அதை திருக்கரத்துல ஏந்தி ஹனுமான் நேர ராமரிடத்துல வராராம். அவர் வரதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா அமிர்த கலசஹஸ்தனான கருட பகவான் புறப்பட்டு வரா மாதிரி இருக்கு.
நேர வந்து ரகசியமா ராமரை தரிசனம் பண்றார். ராமச்சந்திர பிரபு தன்னுடைய தாசன் வரதை பார்த்து கேட்கிறார், என்னப்பா முகம் இவ்வளவு பிரசன்னமா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா வரா மாதிரி தெரிகிறது என்று கேட்கிறார். அப்போ பதில் சொல்றார் ஹனுமான், அமிர்த மதனம் பண்ணது மாதிரி திருப்பார்கடல்ல எப்படி அமிர்த மதனம் நடந்ததோ ச கருணம் அனகேன ஸ்ரீனிவாசேன தத்தம் ரகுவர முனிநாத்தியம், அது மாதிரி எப்படி பகவான் நாராயணன் அமிர்தத்தை கடைஞ்சு தேவாலயத்துக்கு கொடுத்தாரோ அது மாதிரி வால்மீகி முனிவர் இப்பொழுது ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிற அமிர்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று இந்த ராமாயண கிரந்தத்தை காட்டுறார் ராமச்சந்திர பிரபு இடத்துல. இந்த கிரந்தத்தை ராமரும் கட்டாட்சிக்கிறார். ஆஞ்சநேய சுவாமியை விட்டே பாராயணம் பண்ண சொல்றார். உடனே ஹனுமானே ராமருக்கு எழுத்தாப்புல அமர்ந்து கொண்டு விசேஷமா இந்த கிரந்தத்தை பாராயணம் பண்றார். அத ஜனகதுஹித்ரா பிரேரிதா ராமச்சந்திரா சுவசன சுமமாலா பூஷணான்ன பிரணாமைஹி கபிவரமபி பக்தம் சாது சம்பூஜ்ய ஹிருஷ்டா பிரதித குணயசாஸ்தம் பிரேமபூர்வம் பபாஷே. ஜனகதுஹித்ரா பிரேரிதா, சீதம்மாவால சோதனை பண்ணப்பட்ட இந்த சீதாராமால் சேர்ந்து உட்காந்து கேட்டான் இந்த காவியத்தை. சீதாதேவியினுடைய பிரேரணையினால இந்த பாராயணம் முடிஞ்ச உடனே ஹனுமானுக்கு வேஷ்டிலாம் கொடுத்து மாலை கொடுத்து அப்புறம் பூஷணங்கள்லாம் கொடுத்து ஹனுமானுக்கு ஏதோக்தமா அங்க ராமச்சந்திர பிரபுனுடைய கிரகத்திலேயே அன்னைக்கு ஆகாரம், அன்னைக்கு போஜனம் கொடுத்து இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஸ்ரீராமர் பிரேமையோட கூட பேசினார். ஆச்சரியமா இருக்கு இந்த காவியம். பழைய காலத்துல நடந்த இந்த ஒரு சரித்திரத்தை நேர பார்க்கிற மாதிரி மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த காவியத்தை அருளி செய்த கவிய மகர்ஷியை பார்க்கணும்னு எனக்கு விருப்பம் வருது. மகர்ஷியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஹனுமான் போய் வால்மீகி மகர்ஷியை அழைச்சிட்டு வரார். அப்படி எதிர்கொண்டு வரக்கூடிய வால்மீகி முனிவரை ராமச்சந்திர பிரபு விழுந்து சேவிச்சு மேல சொல்றார், முனிவர சரிதம் மே கீர்த்திதம் ஹி துவயைதத் லலித கே மதுர பத்யைஹி சம்பிருதம் ஸ்ரோத்ரரம்யம். கத்கதமாகி சொல்றார் ராமரே, மதுரமான இப்பேற்பட்ட காவியத்தை அருளி செய்திருக்கிறீர். லலிதமான மதுரமான ஸ்லோகங்கள், ஸ்ரோத்ர ரம்யம், காதுக்கே ரமணீயமா இருக்கு. விதிதமிக மயாமே சத்குணானாம் சஹஸ்ரம். இது மாதிரி சத்குணங்கள் எல்லாத்தையும் நிறைய சொல்லிவிட்டேள் இந்த காவியத்துல. ஆனா என்ன நான் திருத்திக்கணும்னா இதை நீங்க சொன்னா மட்டும் போராதே. கதைய கருணையாமே துர்குணானபி அனந்தான்னு, என்கிட்ட என்னென்ன தோஷங்கள் இருக்கு, துர்குணங்கள் இருக்கு, அதென்ன சொல்லியிருக்கணும். அப்பதானே அடியன் என்னை திருத்திக்க முடியும் என்று ராமர் சொல்றார். இது ரகுவர வாக்கியம் வாருணிஹி லோக பூஜ்யஹாக சவினயம் சவினய முதிதஞ்சாகர்ணியமந்தம் ஜஹாசே திரிபுவன திமிரக்னே பாஸ்கரே கலங்கம் அனுமபி நிஜ திருஷ்டியா தர்சயேதித்யுவாசே. ராமருடைய வாக்கியத்தை கேட்ட வால்மீகி அதுலயும் ஆச்சரியமான ஒரு குணம் இருந்ததை பார்த்தார். வினயம், வினயம்ங்கிற குணம் இருந்ததை பார்த்தார். மூலகத்துக்கும் வெளிச்சத்தை தரும் சூரிய பகவான் இடத்துல யாராவது கலங்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டார் ராமரை பார்த்து. உடனே ராமர் சொன்னார் வால்மீகியின் இடத்துல, பிரணய ஜவனிகாயாம் சன்னமா பாதி லோகே பிரியஜன விதிதானாம் துர்குணானாம் சஹஸ்ரம் ததபி ந கதயந்தி ஞானினோ ஹந்த சந்தஹ ஸ்வயம் அபிமிருகயித்வாகா சாது பஷ்யேது ஸ்வதோஷானு. பொதுவாகவே ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்கு பின்னாடிதான் துர்குணங்கள் நிற்கும். இந்த திரை என்ன அப்படின்னு பாசம்ங்கிற திரை, பாசம்ங்கிற திரை இருந்துருத்து அப்படின்னா துர்குணம் என்னன்னு தெரியாது. நாமே நமக்கு போடுன்ற திரை. யார் மேல பாசம்? நம்ம மேலேயே.
நமக்கு நம்ம மேலேயோ மற்றவா மேலேயோ ராகம் அல்லது பாசம் ஏற்பட்டுடுதுன்னா அவளோட தோஷங்கள் துர்குணங்கள் தெரியாத போயிடும். மகான்கள்லாம் மற்றவாளுடைய துர்குணங்களை பத்தி பேசவும் மாட்டா. அதனால நம்மளே தான் நம்மளுடைய துர்குணங்கள் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சு திருத்திக்கணும் என்று ராமர் சொல்றார். இப்படி ஒரு அமிர்ததாரையா இந்த காவியத்தை அருளி செய்திருக்கிறீர். இதற்காக உமக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ. வால்மீகி பார்த்து ராமர் கேட்கிறார், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ரகுவர வச்சசா சஞ்சோதித பிராஹ ஹிருஷ்டஹ முனிரத பரிபூர்ண பிரேம பாவேன திருப்தாக ஜகதி தவ சரித்திரம் யஃப் படேத் ஸ்ரத்தயா தம் கலய சபதி பக்தம் பூர்ணகாமம் ததேதி. ராமர் இப்படி கேட்ட உடனே மகர்ஷி சொன்னார், இந்த ஒரு காவியத்தை எதை எதிர்பார்த்து பண்ணியிருக்கார் வால்மீகி? தனக்குன்னு ஒரு லாபத்துக்காக பண்ணியிருக்காரா? அதனால தனக்குன்னு எதையும் கேட்டுக்காம இந்த காவியத்தை யார் யாரெல்லாம் பாராயணம் பண்றாளோ அவ எல்லா விதமான ஐகிக ஆமுஷ்மிக க்ஷேமங்களும் உடையவாளா, அவ விருப்பங்கள்லாம் நிறைவேறினதாக, அவ குறையெல்லாம் தீர்ந்ததாக இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்றார். திரிபுவனங்களையும் கட்டி காக்கணும் என்கிறதுல தீட்சை உடையவனான ராமச்சந்திர பிரபு வால்மீகியினுடைய வாக்கியத்தை கேட்டுட்டு மேல சொன்னார், முனிவரே தபசாம் தே சத்பலம் வாக்கியமேதத் விலசதி கலு லோகே மக்கதா ரூபமேத்ய ஜடிதி சுபம் அமோகம் நூனமேவ பிரதத்யாத் படிதுரபி மமஸ்யாத் மங்களம் தொத்பிரசாதாத். உடனே ராமர் என்ன சொல்லணும்? அப்படியே ஆகட்டும்பா, பாராயணம் பண்றவாளுக்கெல்லாம் எல்லா க்ஷேமமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லல மகர்ஷே. உங்களுடைய தபசே இந்த கிரந்தமாக உருவெடுத்திருக்கு. அவாவாளுக்கு அவாவா விருப்பம் நிறைவேறாதபடி எப்படி போகும்? தபசு மகர்ஷி வால்மீகி மாதிரியான மகான்கள்லாம் அவாட்சேமத்துக்காக தபஸ் பண்றவா கிடையாது. அப்ப தபசு எதுக்காக பண்றான்? லோகக்ஷேமத்துக்காக பண்றவா. தனக்குன்னு ஒரு புண்ணியலோகம் வேணுங்கிறதுக்காக கூட தபஸ் பண்றவா கிடையாதுங்கிறதுனால மோட்சத்துக்கு போகும்பொழுது தபஸ்லாம் இங்கேயே ஜனங்களுக்காக இருக்கட்டும் உதறிட்டு போயிடுவா. தெய்வத்துக்காக இருக்கட்டும்னு சரபங்கர் மாதிரி கொடுக்குற வழக்கமும் உண்டு. ஜனங்களுக்காக இருக்கட்டும் ராகவேந்திர சுவாமிகள் மாதிரி உதறிட்டு போனவாளும் உண்டு. இங்கே அதுதான் உதாரணம் நான் சொல்லுவேன். ராகவேந்திரர் தன்னுடைய அதிஷ்டானத்திலேயே அத்தனை தபசையும் விட்டுட்டு போயிட்டார் என்னும் பொழுது அந்த அதிஷ்டானத்தை யார் யாரெல்லாம் போய் தரிசனம் பண்றாளோ அவளை போய் சேரும் அந்த தபஸ் என்று எப்படி இருக்கோ அது மாதிரி வால்மீகி மகர்ஷி தன்னுடைய தபசு எல்லாத்தையும் ராமாயணத்திலேயே வச்சுட்டார். வால்மீகியோட அதிஷ்டானம் ராமாயணம். அப்பேற்பட்ட அந்த ராமாயணத்திலிருந்து நமக்கு எல்லா விதமான ஐகிக ஆமுஷ்மிக க்ஷேமமும் கிடைக்கிறது. உங்களோட தபசனுடைய ஒரு பிரதீகம் இந்த ராமாயணம். அதுலேருந்து ஸ்ரேயஸ் எல்லாருக்கும் கிடைக்காத எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ராமர் கேட்கிறார். இயம் இகதைதா மே பூர்ணகர்ப்பம் ததாதி பிரியம் அபிஜனயிஷ்யதி ஔரசம் மே குமாரம் தம் அனக கலயிஷ்யாமி ஆதிசிஷ்யம் சமக்ரம் முனிவர தவ காவியம் பாட்டய ஸ்வாஸ்ரமே துவம். மகர்ஷே, சீதாதேவி பூர்ண கர்ப்பவதியாய் பொறுக்கா. இப்படி இருக்கிறதுக்கு பூர்ண கர்ப்பவதியா இருந்து பூர்ணமா ராமாயண சிரவணம் பண்ணா. இப்போ பிறக்க போற குழந்தையே உங்களுடைய பிரதம சிஷ்யனாக அடியேன் ஆக்கிறேன். அவனுக்கு இந்த காவியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று வால்மீகி முனிவரிடத்துல ராமச்சந்திர பிரபு சொல்லுகிறார். இவ்வாறு சொல்லி பிரேஷயாமாச வால்மீகி மகர்ஷியை மறுபடியும் அனுப்பி வச்சார். ஹனுமானுக்கும் சம்மானம் பண்ணார். பூர்வம் யஸ்ய நிதேசதா மதுவனே காமம் பகுஹு வானராஹ ஸ்வச்சந்தம் மதுசோயமத்ய விதினாய சம்பிரார்த்திதः சாதரம் வால்மீகேः முகபத்மே நிஸ்ருதமிதம் ராமாயணாக்கியம் மது பிராபேயே ஆதாய சபாம் ச பாயயிது
ஆகாங்ஷன்னு அஜம் மாருதி. ஆஞ்சநேய சுவாமி வால்மீகியினிடத்திலேருந்து இப்படி ராம கதாமிருதத்தை பெற்றவாறு அவரும் அனுபவிச்சு அதையே சீதாராமாளுக்கும் சமர்ப்பிச்சார். கும்பகோண ராமசுவாமி எழுந்தருளி இருக்கிறார், பக்கத்துல சீதாதேவி. அப்படி இருக்கும் பொழுது அங்க அந்த சன்னதியில ஹனுமான் கீழே உட்கார்ந்துட்டு இருப்பார். கையில வீணையை வச்சுண்டு ராமாயண கானம் பண்ணிட்டு ஹனுமான் அமர்ந்திருக்க சீதாராமாள் சிரவணம் பண்றான் தானே இருக்கு அந்த பாவம். அது இவ்வாறு ராமருக்கும் சீதாதேவிக்கும் இந்த ராம கதையை சமர்ப்பிச்சுட்டு அதன் பிறகு பிரம்மலோகத்திலிருந்து அழைப்பு வந்திருந்துதான் ஹனுமானுக்கு. பிரம்மதேவனுக்கு ராமாயண சிரவணம் பண்ணணும் என்கின்ற ஒரு அபிலாஷை பிரம்மலோகவாசிகள் எல்லாருக்குமே, பிரம்மதேவனுக்கு மட்டும் இல்லை. ராமாயண பாராயணம் இங்க நித்தியம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பலசுருதி சொல்றா. சயாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா. பிரம்மலோகத்திலேருந்து அழைப்பு வருமா, ஏன்னா அங்க போய் அவருக்கு ராமாயண பாராயணம் பண்றதுக்காக அவர் அதை சிரவணம் பண்ணி சந்தோஷப்படுவார். அதுக்காக முதல்ல அது மாதிரி போனவர் யாரு அப்படின்னு ஹனுமார் தான். ஹனுமான் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவனுக்கு ராமாயணம் பாடினார். இதோட ஜானகி விஜயம் 2வது சர்க்கம் முடியாது. நாளைக்கு 3வது சர்க்கம் பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம்.